ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை மதியம் போல் தாங்க விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டு என்னுடைய ஃபஸ்ட் வேலை பார்த்திங்கன்னா மிளகா செலவு காய வைக்கிறதாங்க. ஸோ இந்த வெயிலுக்கு ஒரே நாளில் காய வச்சு அரைச்சிடலாம் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் வாங்கிட்டு வந்த நேரமானான்னு தெரில, இன்றைக்கி வெயிலே கம்மியாக இருந்துச்சுங்க. சரி, ஒரு 2 நாளையாவது காய வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் சுத்தமும் மிளகாத்தூளே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி காய வைக்கலான்ட்டு ஸோ அதை தாங்க தனித்தனியாக பிரிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் 1 கிலோ மிளகாத்தூளுக்கு வந்து அரைக்க போகிறேங்க. ஸோ இதோட அளவு பார்த்திங்கன்னா 1 கிலோ தனியாக 1/2 கிலோ மிளகா. ஸோ மிளகா காரமாக இருந்தால் 1/2 கிலோ எடுக்கலாம். காரம் கம்மியாக இருந்தால் இன்னொரு 1/4 கிலோ கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. ஸோ எல்லாமே காய வச்சுட்டேன். மொட்டை மாடியில் நான் தனி மிளகாத்தூளும் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிப்பேங்க. ஸோ அதுக்குமே தனியாக மிளகாத்தூள் வந்து அரைக்கிறதுக்காக மிளகா வந்து தனியாக காய வச்சுட்டேன். ஸோ எல்லாமே காய வச்சுட்டு கீழே வந்துட்டு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. ஸோ வியாழக்கிழமை ஒரு 3 வாரமாக நான் வந்து ரெகுலராக இந்த குபேர பூஜை வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு நிறையவே பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்குங்க. ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.